ஆபிரகாம். விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் சோதோம் கொமோரா பட்டணங்களின் திசையையும் சமபூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான். அந்த பூமியின் புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பித்து போகும்படி அனுப்பிவிட்டார். கர்த்தர் சோதோம் கொமோரா ஆகிய பட்டணங்களை அக்கினியினால் அழித்து போடுகிறார். இந்த பட்டணங்கள் அழிக்கப்படும் சம்பவத்தை பற்றி சொல்லும்போது ஆபிரகாமின் பக்தியை பற்றியும் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் சோதோம் கொமோரா பட்டணங்களின் திசையையும் சமபூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்க்கிறார். ஆபிரகாம் இதற்கு முன்பு கர்த்தரிடத்திலே அந்த பட்டணங்களுக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணினார். கர்த்தர் தன்னுடைய ஜெபத்திற்கு என்ன பதில் கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும் ஆவல் ஆபிரகாமின் மனதில் உண்டாயிற்று. கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கும் விண்ணப்பத்திற்கும் செவி கொடுக்கிறவர். அவர் செவி கொடுப்பது மாத்திரமல்ல, நம்முடைய ஜெபத்திற்கு பதிலும் கொடுக்கிறார். நாம் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்வோம் என்னும் நம்பிக்கையோடும் தீர்மானத்தோடும் ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். சங்கீதம் 5:3. ஆபிரகாம் சோதோம் கொமோரா பட்டணங்களின் திசையையும் சமபூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்க்கிறார். அந்த பூமியின் புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. கர்த்தர் ஆபிரகாமின் மீது அன்பா இருக்கிறார். அவரை நினைவு கூறுகிறார். ஆபிரகாம் இதற்கு முன்பு தன்னுடைய குமாரன் இஸ்மவேலுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணினார். கர்த்தர் ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டருளி இஸ்மவேலை ஈசாக்கின் நிமித்தமாக ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் இப்போது சோதோமுக்காக கர்த்தரிடத்தில் பரிந்து பேசி ஜெபம் பண்ணினார். கர்த்தர் லோத்துக்காக ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டருளுகிறார். கர்த்தர் ஆபிரகாமை நினைத்து லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிடுகிறார். கர்த்தர் தம்முடைய நீதியினால் லோத்து குடியிருந்த பட்டணங்களை கவிழ்த்து போட்டாலும் அவர் ஆபிரகாமை நினைத்து லோத்தை அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிடுகிறார். நாம் கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் மெய்யாகவே நமக்கு சமாதானமான பிரதியுத்தரம் கொடுப்பார். நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் தமக்கு சித்தமான வேளையிலே தமக்கு சித்தமான வழியிலே பதில் கொடுப்பார். ஒருவேளை கர்த்தருடைய பதிலை பெற்றுக்கொள்வதில் காலதாமதம் ஏற்படலாம். கர்த்தர் சிறிது காலம் நம்மை மறந்துவிட்டாரோ என்னும் எண்ணம் கூட நமக்குள் ஏற்படலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார். தமக்கு ஏற்ற வேளையிலே கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். கர்த்தர் சோதோம் கொமோராவினுடைய சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது அவர் ஆபிரகாமை நினைவு கூறுகிறார். நாம் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்கும்போது கர்த்தருடைய நீதியான பாதைகளை நாம் காத்துக்கொள்ளும் போது கர்த்தர் துன்மார்க்கரை அழித்தாலும் அந்த வேளையிலும் அவர் தமது கிருபையினால் நம்மை நினைவு கூறுவார்.